أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வணக்கங்களும் ஏக இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் ஒருவனுக்கே என்றும் சொந்தமானது. அவன் தனித்தவன், யாதொரு இணையோ துணையோ தேவையோ இல்லாதவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று சாட்சியம் சொல்கிறான். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நமது சத்திய தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் உயிரிலும் மேலான நம்முடைய தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றும் உண்டாகும். அன்பிற்கினிய சகோதரிகளே, வாரந்தோறும் நடந்து வரக்கூடிய இந்த மார்க்க விளக்க வகுப்பில் இன்றைய தினம் இலக்கை நோக்கிய பயணம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த தலைப்புடைய பிரதானமான நோக்கம், வாழ்க்கை என்ற அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே நமக்கு தந்திருப்பது ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை தான் இப்பொழுது நாங்கள் நம்முடைய ஆயுளிலே கடந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா 2 வாழ்க்கைகளை நமக்கு வைத்திருந்தார். எந்த கேள்வி கணக்கும் இல்லாத ஒரு காலம். ஒன்று ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய ரூஹுடைய உலகம். அந்த உலகத்திலிருந்து தான் நாங்கள் எல்லோரும் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். இரண்டாவது நம்முடைய தாயுடைய கருவறையில நாங்கள் வாழ்ந்த காலம். இந்த 2 காலமும் நாங்கள் உலகத்துக்கு வருவதற்கு முன்னால் இருந்த காலங்கள். அப்படி ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தஆலா வைத்திருந்தோம். இந்த உலகத்துக்கு நாங்கள் வந்து விட்டோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நாங்கள் இப்பொழுது கடித்துக் கொண்டிருக்கின்ற காலம்தான் மனிதனுடைய படைப்பிலே மிக முக்கியமான ஒரு காலம். இந்த காலத்தை நாங்கள் நல்ல முறையிலே கழித்து விட்டோம் என்றால், இதற்கு பின்னாலும் அல்லாஹ் தஆலா சில வாழ்க்கைகளை நமக்கு வைத்திருக்கிறார். பர்ஸகுடைய வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. அது இந்த காலம் எவ்வளவு காலம் வாழப்படும் யாரும் தெரியும். இந்த உலக வாழ்க்கையோட ஒப்புற ஒரு நீளமான வாழ்க்கை. இந்த உலகத்தில் 1000 வருடங்களுக்கு முன்னால் 50 அல்லது 60 வருடங்கள் வாழ்ந்து மரணித்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்தால், அவர் உலகத்திலே வாழ்ந்தது ஒரு 60 வருடம், இப்ப கபருல வாழ்ந்து கொண்டிருக்கிறது 1000 வருடங்கள். அப்ப இந்த உலக வாழ்க்கையை விட நீளமான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தஆலா அந்த பர்ஸகுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அதற்கு பின்னால் நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா எழுப்பி நிப்பாட்டி ஒரே ஒரு நாளிலே அனைவருடைய விசாரணையை முடிப்பார். யௌமுல் ஆகிர் என்று சொல்லி நாங்கள் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய அம்சம். அந்த ஒரு நாளை அல்லாஹ் தஆலா நம்முடைய சராசரி மாதங்கள் நாட்களுடைய கணக்கில் 50,000 வருடங்களை விட அதிகமான ஒரு நாளாக அல்லாஹ் தஆலா அந்த நாளை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த ஒரு நாளை அல்லாஹ் தஆலா அதிலும் ஒரு வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கிறார். அங்கும் நிறைய அம்சங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார். அதற்கு பின்னால் சொர்க்கம் நரகம் என்ற தீர்மானம், அங்கு உள்ள வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இந்த எல்லா வாழ்க்கைகளிலும்
கேள்வி கணக்கை தீர்மானிக்க போகின்ற, நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க போகின்ற, நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற சட்டதிட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தஆலா வைச்சிருக்கிறான் என்று சொன்னால் அது இந்த உலக வாழ்க்கை. அப்படி இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் சரியான இலக்கை நிர்ணயித்து எந்த இலக்கை அடைந்தால் நம்முடைய ஏனைய வாழ்க்கைகள் சுபீட்சமாக இருக்குமோ அந்த இலக்கை சரியாக நிர்ணயித்து அந்த இலக்கை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கிறது. அந்த இலக்குடைய நிர்ணயம் பிழைத்தால் கூட நம்முடைய பயணமும் பிழைத்துவிடும். எனவே நம்முடைய இலக்கு தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கு. வாழ்க்கையில இதை அடைஞ்சிரோணும் என்று சொல்லி அப்படி நாங்கள் வைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு இலக்கும் உண்மையாகவே வாழ்க்கையுடைய இலக்காக இருக்காது. அல்லாஹ் தஆலா அருள் புரிந்தவர்கள் சிலருடைய இலக்குகளை தவிர அதிகமானவர்களுடைய இலக்கு இந்த உலகத்திலே அடைந்து இந்த உலகத்திலே விட்டு போகக்கூடிய இலக்குகளாக இருக்கு. இல்லை என்று சொல்லி சொன்னால் அந்த இலக்குகள் இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு சாதாரணமாக அற்பமான ஒரு இன்பமாக அந்த இலக்கு இருக்கு. இன்னும் சிலருடைய இலக்கை பொறுத்த மட்டும் இந்த உலகத்திலே இருக்காது. அப்படியான சில இலக்குகளை கொண்டவர்களும் இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்களாகத்தான் நம்மளே அதிகமானவர்கள் இருக்கணும். இப்போ பொதுவாகவே நம்மிடத்துல உலக வாழ்க்கையுடைய இலக்கு என்னன்னு கேட்டால் நம்ம சொல்லக்கூடிய பதில் என்ன? மார்க்கமான ஒருத்தர், மார்க்கம் இல்லாத ஒரு சபையில உலகமான வாழ்க்கைய இலக்கு என்னன்னு கேட்டால் படிப்போட சம்பந்தப்பட்ட ஏதாவது இலக்குகளை பற்றி பேசுவோம், இல்லாட்டி உலகத்துல உள்ள அடைவுகளோட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு இலக்கை பற்றி பேசுவோம். அதே நேரத்துல மார்க்கமான ஒரு சபையில உங்களோட வாழ்க்கையுடைய இலக்கு என்னன்னு கேட்டால் உடனே நம்மளோட வாயில வரக்கூடிய வார்த்தை தான் சொர்க்கம் என்று சொல்லும். சொர்க்கம் என்பது நம்முடைய இலக்கு, அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணம் செய்கின்றோம் என்பது போன்று நம்முடைய வார்த்தைகள் இருக்கு. ஆனால் உண்மையாகவே சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலோ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பொன்மொழிகளிலோ இலக்காக நமக்கு சொல்லி தந்தது கிடையாது. இலக்கு என்பது சொர்க்கம் அல்ல, சொர்க்கம் என்பது பரிசு. அதை எந்த இடத்திலும் அல்லாஹு தஆலா பயன்படுத்துகின்ற நேரம் ஜஸா என்றுதான் பயன்படுத்துகிறான். அவர்களுக்கு நாங்கள் பரிசாக கொடுப்போம், அவர்களுக்கு நாங்கள் அதிகப்படுத்தி கொடுப்போம். அந்த சொர்க்கத்தை நாங்கள் கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். சில அடைவுகளின் போது இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி உலாயிக ஹும் கைருல் பரியா ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்துன் அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். இப்படித்தான் அல்லாஹு தஆலா சொல்றார். ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம் ஜன்னah, அவர்களுக்கான கூலி அல்லாஹ்விடத்திலே சொர்க்கமாக இருக்கின்றது. அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அல்லாஹ் அதுக்கு கீழால் நிறைய ஆறுகள் ஓடிக்கொண்டு ஹாலிதீன ஃபீஹா அபதா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருக்கின்றார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான், அவர்கள் அல்லாஹ்வையும் பொருந்திக் கொள்வார்கள், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொள்கின்றார். ذلك لمن خشي ربه, அல்லாஹ்வை அவர் யாரெல்லாம் பயந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற கூலி இது. அந்த மாதிரியான மக்களுக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்ற அம்சம். அப்ப இந்த உலக வாழ்க்கையுடைய இலக்கு என்னன்னு கேட்கிற நேரத்துல மறுமையில் இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை நாங்கள் இலக்காக சொல்றது கூட உண்மையாகவே தவறு. ஆனால் நம்மளே அதிகமானவருடைய இலக்கு அந்த பரிசாகத்தான் இருக்கிறது. அடைவு என்பது வேறு, பரிசு என்பது வேறு. இப்ப நீங்க கூட உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த இடத்துல தாய்மார்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு அடைவை அடைந்தால் பரிசொன்று வாங்கி தரதாக நீங்க சொன்னீங்கன்னு வைங்களேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடத்துல எதை எதிர்பார்ப்பீர்கள்? அடைவை பற்றிய சிந்தனை பிள்ளையுடைய உள்ளத்துல இருக்கணும்ங்கிறதையா அல்லது பரிசை பற்றிய சிந்தனை பிள்ளைகளுடைய உள்ளத்துல இருக்கணும்? பரிசு என்பது ஆர்வம் ஊட்டக்கூடிய ஒரு அம்சமாக இருக்க வேண்டுமே தவிர அது அடைவு அல்ல. நாங்கள் ஒரு அடைவை பிள்ளைகளுக்கு நிர்ணயிக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் அந்த அடைவுக்கான முயற்சி அந்த பிள்ளையிடத்துல இருக்க வேண்டும். பரிசு சம்பந்தமான ஒரு முயற்சியும் பரிசை தேடி பார்ப்பதிலும் பரிசு எந்த பைசிக்கிள் வாங்கினா நல்லா இருக்கும் என்பது போன்ற ஒரு முயற்சியும் பிள்ளைகளிடத்துல இருக்குமாக இருந்தால் கொஞ்சம் நாங்கள் அந்த இடத்துல கண்டிப்போம். நீங்க பைசிக்கிளுக்கு பின்னால போனா உங்களுக்கு பைசிகளும் கிடைக்காது, நான் உங்கள்கிட்ட சொன்ன அந்த விஷயமும் நடக்காது என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். அப்ப அடைவு என்பது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே ஒரு அடைவை வைத்திருக்கிறான், அதுதான் நம்முடைய இலக்கு. இந்த உலகத்திலே அதை அடைவதற்கான ஒரு முயற்சி தான் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். எனவே இலக்கு என்பதை நாங்கள் சரியாக நிர்ணயித்து அந்த இலக்கை நோக்கி நம்முடைய பயணத்தை நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இது இந்த இலக்கு சம்பந்தமாக முதலாவது உங்களுடைய உள்ளத்தில் நான் பதிய வைக்கக்கூடிய அம்சம். இரண்டாவது விடயம், ஒரு இலக்கை அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த உலக வாழ்க்கையிலே நிர்ணயித்திருக்கிறான் என்றால் அந்த இலக்குக்கென்று சில இயல்புகள் இருக்க வேண்டும். நாங்கள் இலக்கொன்றை தீர்மானிப்பதற்கு முன்னால் அதற்கென்று சில இயல்புகள் இருக்க வேண்டும். முதலாவது, அந்த இலக்கு எல்லா வயதினரும் அடைந்து கொள்ளக்கூடிய இலக்காக இருக்கிறது. ஏனென்றால் மௌத்து என்பதை அல்லாஹ் தஆலா எல்லா வயசிலையும் வச்சிருக்கிறார். எல்லா வயதிலையும் மௌத்து என்பது சாத்தியமாக இருக்குமாக இருந்தால் அந்த இலக்கை அடைவதும் எல்லா வயதிலும் சாத்தியமாக இருக்கிறது. 50 வயதை அடைந்தால் தான் இலக்கை அடைய முடியும் சொன்னா அதுக்கு முன்னால மௌத்தாரவங்க இலக்கை அடையாமலே மௌத்தாயிருவாங்க.
அதனால இலக்கு என்று நிர்ணயிக்கப்படுமாக இருந்தால் அந்த இலக்குக்கு கட்டாயம் எல்லா வயதிலும் அடைந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை இருக்க வேண்டும். எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடியவர்கள் அடைந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை அதுக்கு இருக்க வேண்டும். எந்த மொழி பேசக்கூடிய மனிதனாக இருந்தாலும் அவன் அதை அடைந்து கொள்வதற்கான தன்மை அதுக்கு இருக்க வேண்டும். எந்த நிறத்து மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதன் அதை அடைந்து கொள்ளக்கூடிய தன்மை அதனிடத்தில் இருக்க வேண்டும். இந்த தன்மைகள் எல்லாம் பொருந்திய ஒரு இலக்கை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நிர்ணயித்திருக்கிறார். இது என்ன இலக்கு? இதை அடைந்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையில் அதற்கான முயற்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய வகுப்புடைய தலைப்பு. முதலாவது அம்சம், இந்த முழு வகுப்பிலையும் நான் சொல்ல போற அம்சங்கள்ல அவ்வளோ விஷயங்களும் இரண்டு குர்ஆன் வசனங்களை கொண்டுதான் உங்களோட நான் பேச போறேன். அந்த 2 குர்ஆன் வசனங்களும் ஏனென்றால் உங்களுக்கு அது இலகுவாக இருக்கும் என்றதனால் இந்த 2 குர்ஆன் வசனங்களையும் வீட்டுக்கு போய் அதை ஒரு தரம் வாசிச்சு சொன்ன விடயங்களையும் கொஞ்சம் யோசிச்சு அதுல குர்ஆன் சுன்னாவுக்கு உடன்பட்ட அம்சங்களை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையிலே நானும் நீங்களும் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதற்காக வேண்டித்தான் இந்த ஏற்பாடு. இந்த வகுப்பில இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையுடைய முழுமையான இலக்கை நாங்கள் விளங்கி கொண்டோம் என்றால் அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணம் போற நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில எதனாலும் நாங்கள் டிஸ்டர்ப் ஆக மாட்டோம். அது நம்முடைய வயதுகளும் நம்முடைய இலக்கை அடைவதை விட்டு நம்மை டிஸ்டர்ப் பண்ணாது. நம்முடைய தராதரங்கள், நாங்கள் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள், அதுவும் நம்மை இலக்கை விட்டு நம்மை தூரமாக்காது. இலக்கு நிர்ணயம் சரியாக இருந்தால். இலக்கு சரியில்லை என்று சொல்லி சொன்னால் கோல் போஸ்ட் இல்லாத ஃபுட்பால் மாதிரி போயிடும். இப்ப கிரவுண்ட்ல சில பிள்ளைகளை வந்து ஃபுட்பால் விளையாட விடுறோம் வைங்களேன், கோல் போஸ்டே இல்லை, விளையாட விட்டோம்னா அந்த பிள்ளைகளுடைய விளையாட்டு எப்படி அலங்கோலமாக இருக்குமோ அதுபோலதான் இலக்கு ஒன்று இல்லாத ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொண்டால் அதுவும் அலங்கோலமாகத்தான் இருக்கும். ஏன்னால் எங்க போறோம்னு நமக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில நாங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட அந்தந்த இடத்துல சின்ன சின்ன இலக்குகளை வச்சிருக்கிறோமா இல்லையா? சமையல் ஒன்று செய்யற நேரத்திலையும் அந்த சமையலுடைய முடிவு இந்த சாப்பாடு வரணும் என்ற ஒரு இலக்கு நமக்கு இருக்குது இல்லையா? இன்றைக்கு நாங்கள் என்ன சமைக்க போறோம்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நிறைய பேர் ஸ்பெஷலா ஏதாவது வீட்டுல சமைச்சிருப்பீங்க. வீட்டுல நீங்க சமைக்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு இதுதான் சமைக்க போறேன் என்ற ஒரு இலக்கை நோக்கித்தான் நீங்கள் பயணம் போனீங்க. அப்ப அந்த வெங்காயம் வெட்டுற நேரம் கூட அந்த இலக்கை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்துல வெங்காயமும் வெட்டப்படும். பிரியாணிக்கு இப்படி வெங்காயம் வெட்டப்படாது. யாராவது உங்களோட மகள் யாராவது ஒருத்தருக்கு வெங்காயமே வெட்ட தெரியாம வந்து வெங்காயத்தை வந்து சின்ன அரிஞ்சு தருது பிரியாணி செய்யறது. அரிஞ்ச உடனே முதலாவது நம்ம என்ன செய்வோம், அந்த வெங்காயத்தை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு போட்டுட்டு வெங்காயம் இப்படி இல்லமா பிரியாணிக்கு வெட்டணும், இந்த மாதிரி தான் வெட்டணும்னு சொல்லி கொடுப்போம். ஏன் என்னக்காக வேண்டி? அந்த வெங்காயம் வெட்டுறதுல நின்று நம்முடைய இலக்கு தவறி விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறோம். ஏன்னா இலக்கு நிர்ணயம் ஆகிட்டு நம்ம என்ன சமைக்க போறோம்ன்றே தெரியாம சட்டியை தூக்கினால் பிரச்சனை கிடையாது. எப்படி வெட்டினாலும் வெட்டினதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போறதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கலாம். எதை செய்ய போறோம் என்று தெரியலண்டா நாங்கள் இதைத்தான் செய்ய போறோம் என்று நிர்ணயித்து விட்டோம் என்றால் அந்த நிர்ணயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்முடைய செயல்கள் எல்லாம் மாறும். அப்ப நமக்கு ஒரு நிர்ணயம் இருக்குமாக இருந்தால் அதனுடைய முடிவு அதுவாக இருக்கும், அதனுடைய வேலைகளும் நேர்த்தியாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய சாமான்கள், தேவையான பொருட்கள் இதையெல்லாம் டைமுக்கு எடுத்து நமக்கு பக்கத்திலே ஆக்கிக் கொள்வோம். இது போன்றுதான் வாழ்க்கையுடைய இலக்கு தெளிவாக இருந்தால், வாழ்க்கையுடைய இலக்கை சரியாக நாங்கள் இனம் கண்டு கொள்வோமாக இருந்தால் அந்த இலக்கை நோக்கி நம்முடைய பயணமும் தெளிவாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தாலையும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாம நாங்கள் எந்த பாதையிலே போகின்றோமோ அதில் தெளிவாக நம்மால் போகக்கூடியதாக இருக்கும். எனவே இலக்கு என்பதனுடைய நிர்ணயம், தீர்மானம் சரியாக நம்மிடத்தில் இருக்கணும். நாங்களாக நினைச்சு கொண்டும் சில இலக்குகளை தீர்மானித்துக் கொள்ளவும் கூடாது. இலக்கை எவன் நம்மை படைத்தானோ அவன் சொல்லித்தர வேண்டும், இதுதான் உன்னை படைத்ததற்கான நோக்கம் என்று சொல்லி, இதை அடைவதற்காக வேண்டித்தான் உன்னை படைத்திருக்கிறேன் என்று அவன் சொன்ன இலக்கை நோக்கித்தான் நாங்கள் பயணிக்க வேண்டுமே தவிர நாங்களாக ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு பயணிக்க கூடாது. அடுத்த முக்கியமான ஒரு அம்சம், இந்த இலக்குக்கு இருக்க வேண்டிய ஒரு தன்மைதான், அதுதான் டெஸ்டினேஷனாக இருக்கணும், அதுதான் கடைசியாக இருக்கணும். அதற்கு அங்கால ஒன்றும் இல்லை, அதுதான் கடைசி. அதை அடைவது அதுக்கு பேர் தானே இலக்கு. ஒரு இலக்கு என்று ஒன்றை நாங்கள் நிர்ணயித்துக் கொண்டு ஒன்றை நாங்கள் அடைகின்றோம், அதுக்கு அங்காலையும் ஒன்று இருக்குமாக இருந்தால் அது எப்படி இலக்காகும்? இந்த ஓலவல் படிக்கிற பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, உங்களோட டார்கெட் என்ன? ஓலவல்ல 9 எடுக்கிறதான் டார்கெட். ஓலவல்ல 9 எடுத்து முடிச்சோன்னு கூப்பிட்டு திருப்பி கேளுங்க, அட்வான்ஸ் லெவல் செய்யணும். ஓலவல் வரைக்கும் அது இலக்காக இருந்தது. ஓலவல் முடிஞ்சோன்னு அட்வான்ஸ் லெவல் இலக்கு, அட்வான்ஸ் லெவல் முடிஞ்சோன்னு யூனிவர்சிட்டி முடிச்சோன்னு அதுல போஸ்ட் கிராஜுவேட், மாஸ்டர்ஸ், பிஎஸ்சி சொல்லி அது பாட்டில் போய்கிட்டு இருக்கும். ஒரு இடத்துல நிக்காது, அது தொடர்ச்சியாக போகும். எதை இலக்காக காட்டுவது என்று பிள்ளைகளுக்கு தெரியாது. சில நேரத்தில் பிள்ளைகள் ஆக தொங்கலை இலக்காக காட்டணும் அவங்களுக்கு தெரிஞ்ச தொங்கலை சொல்லுவாங்க.
அந்த தொங்கலை அடைந்து பார்த்தால் அதுக்கு அங்கால இன்னும் இருக்கிறது. இப்படி வாழ்க்கையிலையும் நாங்கள் சில இலக்குகளை நிர்ணயித்து அந்த இடத்துக்கு போய் நின்று பார்த்தால் அதுக்கு அங்காலையும் நிறைய இருக்கிறத நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்ப நாங்களாக நினைத்துக் கொண்டு ஒரு இலக்கை தீர்மானிக்க கூடாது. நாங்கள் ஒரு இலக்கை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதுதான் டெஸ்டினேஷனாக இருக்க வேண்டும், அதுதான் கடைசியாக இருக்க வேண்டும். அதற்கு அங்கால ஒன்றும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு இலக்கை அல்லாஹு தஆலா நமக்கு திருமறை குர்ஆனிலே சொல்லித் தருகிறார். 2 குர்ஆன் வசனங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, அந்த 2 குர்ஆன் வசனத்துடைய நம்பர்களை. முதலாவது வசனம் 51வது அத்தியாயத்தில் 56வது வசனம். அல்லாஹு தஆலா சொல்றான், வமா கலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின்களையும் மனிதர்களையும், அந்த வசனத்தை நான் அப்படியே சொல்றேன், அப்படியே டிரான்ஸ்லேஷனை சொல்றேன். வமா கலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ, மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைக்கவில்லை, சரிதானே? இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காகவே தவிர என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அப்ப அந்த டோட்டல் டிரான்ஸ்லேஷன் எப்படி வரப்போகுது? என்னை வணங்குவதற்காகவே தவிர மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைக்கவில்லை. இந்த வசனத்துல உள்ள செய்தி அல்லாஹு தஆலா எதிர்மறையாகத்தான் நமக்கு சொல்லித்தரான். அது நேரான ஒரு முறையில் அல்லாஹு தஆலா சொல்லித்தரல. அல்லாஹ் இப்படி சொல்லிக்கலாம், மனிதர்களையும் ஜின்களையும் படைத்தது என்னை வணங்குவதற்காக சொல்லிக்கலாம். அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்னு சொல்லி சொன்னால், என்னை வணங்குவதற்காகவே தவிர படைத்தேன் என்றும் சொல்லல, படைக்கவில்லை என்றான். ரெண்டுமே எதிர்மறைதான், ரெண்டையும் எதிராகத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப ரப்புல் ஆலமீன் அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஒரு அழுத்தமான வார்த்தை. இதை நான் பயன்படுத்துவதற்காக வேண்டி வாங்கினேன் என்றதுக்கும், இதை நான் பயன்படுத்துவதற்காகவே தவிர வாங்கல் என்றதுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு இல்லையா? சில நேரத்துல வாப்பா வீட்டுல வந்து சாமான் ஏதாவது வாங்கிட்டு வருவார், உங்களோட வீட்டுல உள்ள ஆண்மகன் வாங்கிட்டு வந்து எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாமானாக இருந்தா நானும் யூஸ் பண்ணணுமே அப்படின்னு கொண்டாந்து வைப்பார். அதே நேரத்துல வந்து நீங்க யாரும் யூஸ் பண்ணப்படாதுன்னு சொன்னா கொண்டாந்து வைக்கிற நேரம் என்ன சொல்லுவாரு? என்ன தவிர யாரும் இது தொடப்படாதுன்னு. அப்ப யாரும் தொடப்படாதுன்னு அர்த்தம், நான் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். அப்ப அந்த வார்த்தை அமைப்புல அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித்தார அம்சம் என்னென்றால், வேற எதுக்குமே படைக்கல நான் உங்களை படைக்கல. நான் வேறு நீங்க உலகத்துல எதையெல்லாம் அடைந்து கொள்ளணும் நினைக்கிறீர்களோ, எதையெல்லாம் இந்த உலகத்துல அடைவோம் நினைக்கிறீர்களோ, இது எதுக்குமே நான் படைக்கல. நான் உங்களை படைத்ததற்குரிய நோக்கம் என்ன வணங்கணும், அது மட்டும்தான். சரிதானே? அப்ப இந்த நம்ம சமைக்கிறதுக்கு, தூங்குறதுக்கு, சரிதான், பயணம் போறதுக்கு, ட்ரிப் போறதுக்கு, இந்த மாதிரி எதுக்காக வேண்டியும் அல்லாஹ் தஆலா படைக்கல அப்படின்னு முடிவுக்கும் வந்துடப்படாது. சரி, இந்த குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு நல்ல வசனம். இறைவன் நம்மோடு எவ்வளவு நெருக்கமாகவும், இறைவன் நம்மை எவ்வளவு நெருக்கிக் கொள்றதுக்கும், அதே நேரத்தில் இறைவன் நம்மோடு எவ்வளவு அன்பாகவும் இருக்கின்றான் என்பதை விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வசனம் இந்த வசனம். மார்க்கம் என்றால் இப்படித்தான் இருக்கணும். ஒரு மார்க்கம் ஒரு மனிதனை நெறிப்படுத்துகின்ற ஒரு ஒழுங்கமைப்பு என்று சொன்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை பறைசாற்றக்கூடிய ஒரு முழுமையான ஒரு அர்த்தம் உள்ள ஒரு வசனம் இது. அந்த வசனத்துல நம்ம பிழைச்ச இடம் என்றால் டிரான்ஸ்லேஷன். அந்த யஅபுதூன் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அதுல இருக்கிறது. இல்லா யஅபுதூன், யஅபுதூன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த யஅபுதூன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நேரடியாக கிடைக்கக்கூடிய ஒரு தமிழ் வார்த்தை தான் வணக்கம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. அப்ப வணக்கம் என்கிற வார்த்தையை கொண்டு போய் அந்த இடத்துல போட்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா, டிரான்ஸ்லேட் பண்ற நேரம் நீ குர்ஆன் டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, அதுல என்ன போட்டிருப்பாங்க என்றால், என்னை வணங்குவதற்காகவே தவிர மனிதர்களையும் ஜின்னையும் நான் படைக்கவில்லை என்று எழுதினதாகத்தான் அந்த இடத்துல இருக்கு. ஆனா அதை விட ஆழமான ஒரு அர்த்தத்தை நேரடியாக அரபு பார்க்கிற நேரம் நமக்கு விளங்கிக் கொள்ளலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச முறைதான், மிச்சம் யோசிக்க தேவை, லேசான ஒரு வார்த்தை தான் அது. யஅபுதூன் என்ற வார்த்தை வந்து அபுது என்று சொல்லக்கூடிய வார்த்தையோட நேரடியாக தொடர்பட்ட ஒரு வார்த்தை. அது எப்படி தொடர்படுது என்றால் நமக்கு தேவையே இல்லை. அபுது என்று சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? என்ன அர்த்தம் என்று சொல்லுங்க. அபுதுண்டா என்ன? பிள்ளைகள் அப்துல்லான்னு பேர் வைக்கிறோம். அபுதுண்டா அடிமை, அடிமை என்கிற நம்ம எல்லாருக்கும் தெரியும். யஅபுதூன் என்று சொல்றது வந்து அந்த அடிமையோட சம்பந்தப்பட்ட, அபுதோட சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. அதுக்குரிய நேரடியான டிரான்ஸ்லேஷன் எப்படி வரும் என்று சொன்னால், யஅபுதூன் என்றால் அடிமைகளாக இருத்தல் என்ற மாதிரி ஒரு அர்த்தம் கொண்டு வரும். இப்ப இந்த டிரான்ஸ்லேஷனை கொண்டு போய் அந்த குர்ஆன் வசனத்துக்கு டிரான்ஸ்லேஷனாக ஆக்கினால், வமா கலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ, மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைக்கவில்லை, இல்லா லியஅபுதூன்,
எனக்கு அடிமைகளாக இருப்பதற்காகவே தவிர. அல்லாஹ் தஆலா சொல்ல வர செய்தி அதான். எனக்கு இந்த உலகத்திலே நீங்கள் அடிமைகளாக இருப்பதற்காகவே தவிர நான் உங்களை படைக்கிறேன். அப்ப நம்ம அல்லாஹ் தஆலா படைச்சதுக்குரிய காரணம் அடிமையாக வாழணும். அவன் எஜமான் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவனுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற தொடர்பை நாங்க சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த தொடர்புக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா கட்டமும் அமையணும். இந்த அடிமைகளாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதைத்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு இலக்காக வைத்திருக்கிறோம். நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹ்வுக்கு அடிமையாக நாங்கள் இருக்க வேண்டும். நமக்கு அல்லாஹ் தஆலா ஒரு குறிப்பிட்ட ஒரு அஜலை, ஒரு காலத்தை நமக்கு தந்திருக்கிறான் இந்த உலகத்துல. அதுல என்னென்ன காரியங்களை செய்வதற்கான வாய்ப்புகளை ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறானோ அந்த வாய்ப்புகளை எல்லாத்தையும் மேக்சிமம் நம்மால் முடிந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதுதான் இந்த வாழ்க்கைக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இலக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம எல்லாம் சாப்பிட போறோம்னு வச்சுக்கலுங்களேன். இந்த சாப்பிட போற அம்சத்தை அல்லாஹ் தஆலா இப்ப நம்ம பகல் சாப்பிட்டு வந்தோம். இந்த பகல் சாப்பாடுங்கிற அந்த அந்த காரியத்தை நாங்க செய்யற நேரத்துல நாங்கள் அல்லாஹ்வுக்கு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்த வேண்டும். இது அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றியவர்களாகவும் இந்த இடத்துல நம்ம இருப்போம். சில நேரத்தில் அது நிறைவேற்றாதவர்களாகவும் இந்த இடத்துல இருப்போம். அது எப்படி நிறைவேற்றுறதுன்னு நான் சொல்றேன். நிறைவேற்றியவர்களாகவும் இருப்போம், நிறைவேற்றாதவர்களாகவும் இருப்போம். ஆனால் அந்த சம்பவத்துல நமக்கு அல்லாஹ் வச்சிருந்த இலக்கு என்ன? அல்லாஹ்வுக்கு அடிமையாக அந்த சம்பவத்தை நாங்கள் கடந்து வெளியிலே வர வேண்டும் என்பது. சில நேரத்தில் இலக்கை அடைந்திருப்போம், சில நேரத்தில் இலக்கை அடைந்திருக்க மாட்டோம். எல்லா சந்தர்ப்பத்தோடும் சம்பந்தப்பட்டது இந்த இலக்கு. இந்த இலக்கை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் நினைப்பது போன்று ஒரு நாளிலே டக்குன்னு பாஞ்சு அடிச்சு கொண்டு அந்த இலக்கை முழுமையாக அடைய முடியாது. ஒரு ட்ரைனிங் வேணும், ஒரு பிராக்டிஸ் இருக்கணும், நம்முடைய இன்டென்ஷன், நம்முடைய நோக்கம் சரியாக இருக்கணும். இது எல்லாத்தையும் நாங்கள் சரியாக செய்து கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் அந்த இலக்கை அடைவது நமக்கு இலகுவாக இருக்கு இன்ஷா அல்லாஹ். எனவே நமக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய இலக்கு அடிமைகளாக வாழணும். சரி, இப்ப அடிமைகளாக வாழ்றதுன்னா என்ன? அதையும் நாங்க தெரிஞ்சுக்கணுமே இல்ல. அடிமைகளாக வாழ்றது என்றால் என்ன? அல்லாஹ் எஜமான், நாங்கள் அடிமை. அந்த எஜமானுக்கு நம்ம எல்லாரும் அடிமைகளாக இந்த உலகத்திலே வாழ்வது என்றால் என்ன? இந்த அடிமை என்று சொல்லக்கூடிய அம்சத்தை மனிதர்கள் புரிஞ்சு கொள்ளணும் என்பதற்காகவோ தெரியல அல்லாஹு தஆலா இப்ப இல்ல, ஆனால் ஒரு காலத்துல அடிமைத்தனம் என்று சொல்லி மனிதர்களுக்குள்ளே அல்லாஹு தஆலா வைத்திருந்தார். மனிதர்களுக்கு மனிதர்கள் அடிமைகளாக இருந்தார். அந்த மனிதர்களுக்கு மனிதர்கள் அடிமைகளாக எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, சந்தைக்கு போனால் சந்தையில அடிமைகள் விற்பார்கள். அந்த அடிமைகளை வாங்கி கொண்டு வார்கள். இந்த அடிமைகள் எப்படி உருவாகுவார்கள்? யுத்தத்துல உருவாகுவாங்க. யுத்தம் ஒன்று நடக்கும். அந்த யுத்தம் போர் நடக்கிற நேரத்துல யுத்தத்தில் ஒரு சாரர் வெற்றி பெறுவாங்க. வெற்றி பெற நேரம் சில மக்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னா சிறைப்பிடிப்பார்கள். அந்த இடத்துல புடிபடுறாக்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்களை எடுத்துக்கிட்டு போய் அவங்க அடிமைகளாக பயன்படுத்துவாங்க. இப்ப யுத்தத்தில் ஒருத்தர் கலந்து கொண்டு ஒருவர் கிடைத்து விட்டார், ஒருத்தர் அவர் சிறைப்பிடித்து அவரை அடிமையாக உரிமை எடுத்துக்கொண்டு அவர் போயிருவார். இப்ப இவர் அடிமை. இந்த அடிமை அந்த காலத்துல எப்படி இருந்தார்கள் என்று சொல்லி சொன்னால், விற்கப்படுவார்கள். என்னுடைய அடிமையை நான் விற்கலாம், இன்னொருவருக்கு விற்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அதை தடுக்கவில்லை. அடிமைகளை விலை கொடுத்து வாங்குவது நடைமுறையில இருந்தது. அப்படியான ஒரு தன்மை இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் பிற்காலத்தில் என்ன செஞ்சாங்க? அந்த அடிமைத்தனத்தை இல்லாமல் பண்ணினார். அடிமைத்தனம் என்பது கிடையாது, அடிமைகள் கிடையாது என்கின்ற ஒரு நடைமுறையை இந்த மார்க்கத்தில் ஏற்படுத்தினார்கள். இப்ப யாராவது எனக்கு ஒரு அடிமை இருக்கிறார் என்று சொன்னால் அது பிள்ளை. அடிமைத்தனம் என்பது அதற்கு பின்னால் இல்லாமல் போய்விட்டது. இப்படி அடிமைகள் என்கின்ற அந்த சாராரை அந்த எஜமான்கள் எப்படி நடத்துவார்கள் என்று சொன்னால், அவர்கள் எப்படி அந்த அடிமைகளை எதிர்பார்ப்பார்கள் என்று சொன்னால், நான் கட்டளையிட்டால் அதை அப்படியே செய்ய வேண்டும். அதுதான் அடிமைத்தனத்துக்குள்ள யதார்த்தம். இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன். என்கிட்ட ஒரு அடிமை இருக்கிறார், அதே நேரம் என்கிட்ட ஒரு வேலை செய்யற ஒரு வேலையாளும் இருக்கிறார். வேலையாள் என்னத்துக்கு வேலை செய்வார்? கூலிக்கு வேலை செய்வார். நான் அவர் வேலை செய்தால் அவருக்கு கூலி கொடுக்கணும். அடிமை எனக்கு வேலை செய்தால் நான் கூலி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் இன்னைக்கு அடிமை. 2 பேருக்கு உள்ள வித்தியாசம். நான் ஒரு பணியை சொல்றேன் ஒரு வேலையாளுக்கு, அந்த வேலையாளிடத்துல ஒரு சுதந்திரம் இருக்கும். இதை செய்யறதா இல்லையான்றதுக்கு என்னால கஷ்டம்னா நான் செய்ய மாட்டேன்னு சொல்லலாம். அல்லது ஒரு காரியத்தை இவர் செய்ய சொல்ற, ஏன் செய்ய சொல்றாருன்றது விளங்கல் என்றால், ஏன் இதை நீங்க செய்ய சொல்றீங்க இன்னொரு கேள்வி கேட்கலாம். இந்த கேள்வி கேட்கிற சுதந்திரம் இருக்கு, அதை ட்ராப் பண்ற சுதந்திரம் இருக்கு, செய்யறதுக்கும் சுதந்திரம் இருக்கு. அவரை விருப்பம் மாதிரி அவர் நடந்து கொள்ளலாம். ஆனால் அடிமைக்கு கேள்வி கேட்கவும் முடியாது, செய்யாமல் இருக்கவும் முடியாது.
செஞ்சே ஆக வேண்டும், ஏன் நான் இதை செய்ய வேண்டும் என்ற கேள்வி கேட்க இயலாது. இதுதான் அடிமை என்பது. எனவே அல்லாஹ் தஆலா நம்மை இந்த உலகத்திலே அடிமைகளாக அவனுக்கு வாழ வேண்டும் என்பதை நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் எதை சொல்கின்றானோ அதை எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் செய்யக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டும். இதுதான் அல்லாஹ் தஆலா நம்மகிட்ட எதிர்பார்க்கக்கூடிய சாராம்சம். ஏன்னா அடிமைகளாகத்தான் நம்ம வாழணும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்றால், அவன் எதையெல்லாம் நமக்கு சொன்னானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்ய வேண்டும். எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா தடுத்தானோ அதையெல்லாம் நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தவிர்த்து வாழ வேண்டும். அந்த தவிர்த்து வாழ வேண்டிய விஷயங்களை தவிர்த்து கொள்ளாமல் நாங்கள் வாழுவோமாக இருந்தால் அந்த இடத்திலே அடிமைத்தனத்தை நாங்கள் வெளிப்படுத்தவில்லை. அல்லாஹ் தஆலா ஏவின அம்சங்கள் எதையெல்லாம் செய்யுமாறு நமக்கு சொன்னானோ, எப்படி செய்யுமாறு சொன்னானோ அந்த முறையிலே நாங்கள் செய்யாமல் விட்டோமாக இருந்தால் அந்த அம்சங்களை நாங்கள் செய்யவில்லை, அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தவில்லை. எனவே அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதிலே நம்மிடத்திலே இருக்கின்ற பலகீனம் நாளை மறுமையிலே பரிசை பெறுவதில் சிக்கலை ஏற்படுத்தும். எனவே இதுதான் நம்முடைய இலக்காக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அதிலும் சில அம்சங்களை அல்லாஹ் தஆலா கம்பல்சரி ஆக்கி நமக்கு வச்சிருக்கிறார். சில அம்சங்களை செலக்டிவா வச்சிருக்கிறோம், ஆப்ஷனல். விருப்பம் பண்ணா எடுத்துக்கலாம், விருப்பம் பண்ணா நாங்க அந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தலாம். வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அதை குற்றமாக ஏற்படுத்த மாட்டார். உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தால், அசர் அதாவது மகரிப் தொழுகைக்கு பின்னால் ஒரு 2 ரக்காத்து சுன்னத் இருக்குது. இந்த சுன்னத்தை தொழுவது என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு நடைமுறை. அல்லாஹ் தான் சொல்லிக் கொடுத்தார். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்டை இச்சையாக இந்த மார்க்கத்திலே எதையுமே நடைமுறைப்படுத்தவும் இல்லை, சொல்லித்தரவும் இல்லை. மகரிபுக்கு பின்னால 2 ரக்காத்து சுன்னத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னென்றால் அல்லாஹ்வுடைய கட்டளை இருந்தது, அவ்வளவுதான். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கின்றான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹய்யுன் யூஹா. இவர் தன்னுடைய மனோ இச்சைப்படி எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார், இவர் செய்வதெல்லாம் வஹியை தவிர வேற இல்லை. இவர் வஹியைத்தான் நடைமுறைப்படுத்துவார். எனவே வஹியைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நடைமுறைப்படுத்துவாங்க. 2 ரக்காத் சுன்னத் தொழுது அது வஹிதான், அல்லாஹ்வுடைய கட்டளை தான், நடைமுறைப்படுத்தினார்கள். நாங்கள் தொழவில்லை, நேற்று பின்னேரம் மகரிபுக்கு பின்னால நாங்க அந்த 2 ரக்காத் தொழவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். தொழுது இருந்தால் அடிமைத்தனம் வெளியாகி இருக்கு. தொழவில்லை என்பதற்காக வேண்டி, தொழவில்லை என்றால் அடிமைத்தனத்தை அந்த நேரத்தில் நாங்கள் வெளிப்படுத்தவில்லை, அந்த தொழுகையுடைய விடயத்து, அதற்காக குற்றம் பிடிக்கப்படுவோமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் மகரிப் என்கின்ற ஒரு கட்டளையும் இருக்கிறது. அந்த மகரிபுடைய அந்த தொழுகையை நாங்கள் தொழ வேண்டும் என்பது அடிமைத்தனம். தொழவில்லை குற்றம் பிடிக்கப்படுவோம். அப்ப சில அடிமைத்தனங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் கம்பல்சரி. நீ கம்பல்சரியாக இந்த இடத்தில் அடிமையாக இருந்துதான் ஆக வேண்டும் என்று. சில அடிமைத்தனங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் ஆப்ஷனல். கம்பல்சரியாக இருக்க அடிமைத்தனம் சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதை செய்வதன் மூலமாக அடியான் அல்லாஹ்வை நெருங்குகின்றான். அந்த ஆப்ஷனலாக இருக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது, அவற்றை செய்வதன் மூலமாக அல்லாஹ்வை அவன் நெருங்குகின்றான். அப்ப அல்லாஹ்வை நெருங்குவதற்கும் அல்லாஹ்வை மேலும் நெருங்குவதற்கும் அல்லாஹ்வுக்கு அடிமைகளாக நாங்கள் இருப்பதற்கும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே வைத்திருக்கக்கூடிய அம்சங்கள். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தின் ஊடாக நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்ய வேண்டிய சகல காரியங்களை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஒரு விடயம் விடாமல் அவ்வளோத்தையும் நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி தந்திருக்கிறார். குடும்ப வாழ்க்கையில எப்படி ஈடுபட வேண்டும் அல்லாஹ் தஆலா சொல்லி தந்திருக்கிறார். குழந்தை வளர்ப்பை நாங்கள் எப்படி மேற்கொள்ள வேண்டும் அல்லாஹ் தஆலா சொல்லி தந்திருக்கிறார். கணவனோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தஆலா சொல்லி தந்திருக்கிறார். நாங்கள் சாப்பிடுகின்ற நேரம் எப்படி சாப்பிட வேண்டும் வழிமுறை இருக்கின்றது. தூங்குகின்ற நேரம் எப்படி தூங்க வேண்டும் வழிமுறை இருக்கின்றது. பாதையிலே நடந்து போகும்போது எப்படி நடந்து போக வேண்டும் வழிமுறை இருக்கின்றது. ஒரு வாகனத்திலே ஏறி நாங்கள் பயணம் செல்லும் போது எப்படி நாங்கள் பயணம் செல்ல வேண்டும் வழிமுறை இருக்கின்றது. ஒரு வியாபாரம் செய்கின்ற நேரத்தில் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் வழிமுறை இருக்கின்றது. பல்லு விளக்குற நேரம் கூட எப்படி பல்லு விளக்கணும் என்றது கூட வழிமுறை இருக்கின்றது. நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய சகல காரியங்களும், என்ன காரியத்தை எடுத்தாலும் அவ்வளவு காரியங்களும் எப்படி செய்ய வேண்டும் என்பதுடைய கட்டளை அங்கிருந்து வந்திருக்கிறது. யாருக்கு வந்திருக்குது? நம்மள மாதிரி அடிமைகளுக்கு வந்திருக்குது. நாங்கள் உண்மையாகவே அடிமையாக இந்த உலகத்திலே வாழ்கின்றோம் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடிமைகளாக நம்மை படைத்தவன் அவன். ஆனால் நம்முடைய உள்ளத்துக்கு ஆப்ஷனையும் தந்திருக்கிறான். வேணுமென்றால் நீ அடிமை இல்லாமலும் வாழ்ந்துட்டு போகலாம், ஆனால் தண்டனை நிச்சயம். அடிமையாகவும் வாழலாம், நிச்சயமாக நன்மாராயம் உண்டு. ஆனால் அடிமைகளாக இந்த உலகத்திலே வாழ்வதுதான் மனிதனுக்கு சிறந்தது.
ஏனென்று சொன்னால் நம்மை படைத்தவனுக்கு தான் தெரியும் நாங்கள் எப்படி வாழ்ந்தால் நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த செய்தியை விளங்குறதுக்காக ஒரு செய்தி உங்களிடத்துல சொல்றேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு வாரத்துக்கு முன்னால இருந்த பூமியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதனுமே இல்லாத பூமி தானே அது, யாருமே இல்லாத ஒரு பூமி. இந்த பூமிக்கு அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி வச்சார். யாரோட? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து அனுப்பி வச்சார். இப்ப இவங்க ரெண்டு பேரும் பூமிக்கு இறங்குறாங்க. புதிய இடம், இந்த ரெண்டு பேருக்குமே பரிச்சயம் இல்லாத இடம். எங்க போறோம்னு தெரிய துணைக்கெல்லாம் ஆட்கள் இல்லை. அவங்க ரெண்டு பேரும் தான் மொத்த சனத்தொகை பூமியில் ரெண்டு இருந்த ஒரு நாள். அந்த காலத்துல இருந்து ரெண்டு பேரும் பூமிக்கு நபியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை செலக்ட் பண்ணித்தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள உலகத்துக்கு அனுப்பினதன் பின்னால் அல்லாஹ் தஆலா பேச்சுவார்த்தையை நிப்பாட்டினான. ஆதம் நபியோட பேசலையா? பேசினான். ஆதம் நபியோட சம்பாஷணை இருந்துச்சு. ஆதம் நபியோட அல்லாஹ் தஆலா பேசினான். ஒரு நபியோடு வஹி மூலமாக அல்லாஹ் தஆலா தொடர்பு படுவான். ஆதம் நபியோடு பேசினான். ஆதம் நபிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துச்சு, எல்லாம் கிடைச்சிச்சு. ஆனால் அனுப்புறதுக்கு முன்னால் ஒரு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைத்தான். அனுப்புறதுக்கு முன்னால் ஒரு அட்வைஸ் பண்றதுங்கிறது மிச்சம் முக்கியமான அட்வைஸா இருக்கு. புதிய இடத்துக்கு போகும்போது இப்ப நம்ம பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த பிள்ளைகளை நாங்க கல்யாணம் அந்த புள்ள மருமகண்ட வீட்டுல போய் வாழுதுன்னு வச்சுக்கோங்களேன். மருமகண்ட வீட்டுல போயிட்டு வாழ்ற நேரத்தில் நம்ம அந்த பிள்ளைய வாழ்க்கையில இது கூட சந்திக்கவே மாட்டோமா? அந்த பிள்ளையோட கதைக்கவே மாட்டோமா? நமக்கு அட்வைஸ் பண்றதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்காதா? சும்மா அனுப்பி வைக்க வேண்டியதானே. எந்த தாயும் தந்தையும் சும்மா அனுப்பி வைக்கிறதே கிடையாது. கூப்பிட்டு கடைசியாக ஒரு அட்வைஸ் ஒன்று பண்ணி அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னால ஒரு அட்வைஸ் பண்ணி நாங்கள் அனுப்பி வைப்போம். நம்மை பொறுத்த மட்டிலே பிறகு செய்யப்படுகின்ற அட்வைஸ் எல்லாத்தையும் விட அல்லது அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு சாராம்சமாக அந்த அட்வைஸ் இருக்கு இல்லையா? புதிய இடத்துக்கு அனுப்பி வைக்கிற நேரம். அப்ப அந்த புதிய இடத்துக்கு அனுப்பி வைக்கிற நேரத்துல நம்ம எப்படி அட்வைஸ் பண்ணி அனுப்புறோமோ அது போல பூமிங்கிற புதிய இடத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தம்பதியினர் வராங்க. அந்த ரெண்டு பேரும் வருகின்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு அட்வைஸ் பண்ணி அனுப்புறான். அப்ப அந்த அட்வைஸ் எவ்வளவு முக்கியமான அட்வைஸ் இருக்கு. மனித குலத்துக்கு மனித வாழ்க்கைக்கு சாராம்சமாக இருக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் தான் அல்லாஹ் தஆலா பண்ணி அனுப்பி இருக்கணும் அந்த இடத்துல. அப்படி ஒரு அட்வைஸ் அல்லாஹ் தஆலா பண்ணி அனுப்புறான். என்ன அட்வைஸ் என்றால் ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், எங்கள் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி ஹுதா வரும், நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய், எங்கள் நேர்வழியை பின்பற்றி யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது, எந்த கவலையும் இருக்காது, நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு நிம்மதியாக அமைய வேண்டுமா? பயம் கவலை இல்லாமல் அமைய வேண்டுமா? பொதுவாக ஒரு மனுஷனுக்கு எப்ப பயம் வரும்? எதிர்காலத்தை நினைச்சா பயம் வரும். ஒரு மனுஷனுக்கு எப்ப கவலை வரும்? இறந்த காலத்தை நினைச்சா கவலை வரும். இது மனிதனுடைய இயல்பு. எப்பயுமே இறந்த காலத்தை நினைச்சா கவலை வரும், இறந்த காலத்தை நினைச்சு பயம் வராது. பயம் எதிர்காலத்தை நினைச்சுதான் வரும். எதிர்காலத்தை நினைச்சு கவலை வராது, எதிர்காலத்தை நினைச்சு வாரது பயம் தான். என் மகனுடைய வாழ்க்கையை நினைச்சா எதிர்காலத்துல அவன் எப்படி வாழ போறானோ தெரியான்னு கவலையா இருக்குது. அப்படி கவலையா இருக்குது அல்லது நம்ம வார்த்தை அமைப்புல விடக்கூடிய தவறு. அது கவலையா இருக்கிறது, பயமா இருக்குது. எதிர்காலத்தை நினைத்தால் நமக்கு வரக்கூடியது பயம், கடந்த காலத்தை நினைத்தால் வரக்கூடியது கவலை. இந்த ரெண்டும் இருக்காத. எப்ப எங்கள் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றினால் நிம்மதியான வாழ்க்கை உலகத்தில் இருக்கு. இப்ப கட்டளை போடுறது, நேர்வழி அனுப்பி வைக்கிறது யாரு? அல்லாஹ். அதானே கட்டளை. அதை பின்பற்றது யாரு? நம்ம அடிமைகள். நமக்கு தான் அல்லாஹ் தஆலா அந்த கட்டளையே போடுற. அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை முழுமையாக ஒரு அடிமையாக இருந்து ஏற்று நடந்தால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அல்லாஹ்க்கு கிரேட் ஏறும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லல, நீ நல்ல வாழுவ என்று தான் அல்லாஹ் தஆலா சொல்ற. அப்ப இந்த அடிமைகளை அடிமைகளாக வாழ வைப்பதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு இலக்கை ஏற்படுத்தினது கூட இந்த உலகத்துல நம்ம நல்லா வாழணும்ன்றதுக்காகத்தான். அல்லாஹ்வுக்கு அதனால எந்த தேவையும் கிடையாது. அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவைகளற்றவன். அல்லாஹ்வுக்கு அதுல எந்த தேவையும் கிடையாது. அல்லாஹ் அந்த நிலைமை நமக்கு ஏற்படுத்தினது கூட நாங்கள் இந்த உலகத்திலே நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்பதற்காக. அப்ப இந்த உலக வாழ்க்கையுடைய இலக்காக அல்லாஹ் தஆலா நமக்கு வைத்திருக்கின்ற அந்த இலக்கை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கைக்காக வேண்டி என்னென்ன கட்டளைகளை போட்டிருக்கிறானோ அந்த கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடந்து அவனுக்கு அடிமைத்தனத்தை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வெளிப்படுத்த வேண்டும்.
நம்ம எல்லாரும் பயான் நிகழ்ச்சியில வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி எப்படி நடைபெற வேண்டும், என்ன மாதிரி இருக்க வேண்டும், அதனுடைய ஒழுங்குகள் என்ன, இதெல்லாம் நமக்கு மார்க்கம் சொல்லி தரும். அந்த ஒழுங்குகளை நாங்கள் சரியாக பின்பற்றி இந்த இடத்துல இருந்து அந்த மோதிட்டு நாங்கள் கலைந்து செல்வோமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கொண்டு நமக்கு கட்டளையிட்ட அந்த கட்டளை இருக்கின்றது, அந்த கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தோம். அல்லாஹ் வேறு ஏதாவது நோக்கங்களை வேறு ஏதாவது காரியங்கள் செய்வோமாக இருந்தால் அந்த கட்டளைகளை நான் பொறுப்பதில்லை, நம்ம சுயேட்சையை எடுத்து பின்பற்றி விட்டு போய்விட்டோம் அர்த்தமாகிவிடும். அப்ப அந்த இடத்துல அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தல. அடிமைத்தனத்தை நாங்கள் வெளிப்படுத்துவதாக இருந்தால் அந்த கட்டளைகளை முழுமையாக ஏற்று நடக்க வேண்டும். அதை சொல்லித் தருவதற்கு தான் அல்லாஹ் தஆலா ஒரு நபியை நமக்கு அனுப்பி வைத்தான். அந்த நபியை அனுப்பி வைத்து நமக்கு சொன்னது என்ன? ஆதாக்கும் ஒரு ரசூல் ஃபுதுஹு, இந்த நபி உங்களிடத்தில் எதையெல்லாம் கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, இவர் எதை உங்களை விட்டு தவிர்த்தாரோ தடுத்தாரோ அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையிட்டு நம்முடைய வாழ்க்கையை ஏற்படுத்தியதற்குரிய காரணம் தான் ஒரு நபி அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த நபி மூலமாக நமக்கு எல்லாத்தையும் சொல்லி தந்தார். அதிலே நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்ல முறையிலே அழகான முறையிலே செய்து அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையின்படி நாங்கள் செய்வதற்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அந்த முறையிலே நாங்கள் செய்ய வேண்டும். இப்பதான் 2வது வசனத்தை சொல்றேன். 67வது அத்தியாயத்துடைய 2வது வசனம். இந்த வசனமும் நாங்கள் இந்த உலகத்திலே எதை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு வசனம். அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத், மனிதர்களுக்கு நாங்கள் ஹயாத்தையும் மௌத்தையும் படைத்திருக்கின்றோம். லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களிலே அஹ்ஸனு அமல் அழகான செயல்களை யார் செய்கின்றார் என்பதை பார்ப்பதற்காக வேண்டும். அழகான செயல்களை யார் செய்கின்றார் என்பதை பார்ப்பதற்காக வேண்டும். அழகான செயல் என்றா என்ன? நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் செயல்கள் தான். இப்ப நான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன் செயல், நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க செயல், நம்ம சாப்பிடுறது செயல், நம்ம பாதையில நடந்து போறது செயல், பாத்ரூம் கழிவறைக்கு நாங்க போக தேவை தேவைகளுக்கு போறோம் அது ஒரு செயல், நாங்கள் தூங்குகின்றோம் அது ஒரு செயல், யாரோடையாவது கதைச்சு கொண்டிருக்கிறோம் அது ஒரு செயல். நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள் தான். இந்த செயல்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான், அழகான செயல்களை யாரு செய்கின்றார் என்பதை பார்ப்பதற்காக வேண்டும். நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அழகான பக்கம் ஒன்று இருக்குது, அது அல்லாத ஒரு பக்கமும் இருக்குது. இதிலே நாங்கள் அந்த செயலை செய்கின்ற நேரம் அழகான பக்கத்தை தெரிவு செய்கின்றோமா என்பது அல்லாஹ்வுடைய பார்வை. உதாரணத்துக்கு சாப்பாடு எடுத்துக்கொள்வோமே, சாப்பாட்டுக்கு ஒரு அழகான பக்கம் இருக்குது. அந்த அழகான பக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு நமக்கெல்லாம் சொல்லி தந்துட்டாங்க. நமக்கு வேற யாரும் சிலபஸ் போட வேண்டிய தேவை கிடையாது. அப்படி ஒரு மார்க்கத்துல நம்ம எல்லாரும் இருக்கிறோம். இந்த மார்க்கமே இல்லாத மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவர்களுக்கு அவர்களாக போட்ட சிலபஸ் தேவை. சரிதானே? டைனிங் மேனர், அந்த மேனர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கிற நேரம் இந்த டைனிங்கோட சம்பந்தப்பட்ட மேனர்ஸ் என்ன, அந்த இடத்துல எப்படி நாங்கள் சாப்பிட வேண்டும், எந்த கையால் சாப்பிட வேண்டும், எந்த கையில போக் எடுக்க வேண்டும், எந்த கையில கத்தி எடுக்க வேண்டும், எந்த கையில ஸ்பூன் எடுக்க வேண்டும், எந்த கையால் சாப்பிட வேண்டும், அதெல்லாம் கதைகள் எல்லாம் நிறைய சொல்லிக் கொடுப்பாரு. அவர்களுக்கு அது தேவை என்றால் அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் அவர்களிடத்திலே இல்லை. ஆனா நமக்கு அது தேவை கிடையாது. நமக்கு அதை எல்லாத்தையும் அழகாக சொல்லித்தர மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம். சாப்பிடுறதுக்கு முறையே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தார். சாப்பிடுவதற்காக நீங்கள் போய் அமர்ந்து கொண்டால் முதலாவது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுங்க, பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பிங்க. உங்களுடைய வலது கையால் சாப்பிடுங்கன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இடது கையால சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு நபித்தோழருக்கு சொன்னாங்க, அந்த கையை மாத்தி வலது கையால சாப்பிடுங்க. அவர் அந்த வலது கையால சாப்பிடுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவனுக்கு அது கஷ்டமாகவே ஆயிரட்டும். சஹாபாக்கள் சொல்றாங்க, அதற்கு பின்னால் அவர் மரணிக்கும் வரையிலே அவருடைய கை அவருடைய வாயுடைய பக்கத்துக்கும் அந்த வலது கையை கொண்டு போக இயலாமல் போய்விட்டது. வலது கை எவ்வளவு முக்கியம் சாப்பிடுற நேரத்தில். வலது கையால் தான் நாங்கள் சாப்பிட வேண்டும். அப்ப வலது கையால சாப்பிடுங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். சாப்பாட்டுல உங்களுக்கு கிட்ட இருக்கிறத முதலாவது சாப்பிடுங்க. அங்க இருந்து நீங்கள் சாப்பாட்டை அப்படி போங்கண்ணா. சரி, சேர்ந்து சாப்பிடும் போதெல்லாம் அந்த மாதிரியான மேனர்கள் நாங்க சரியாக இது பண்ணிக்கொள்ளணும். நாங்க ஒரு 5 பேர் உட்கார்ந்து 4 பேர் உட்கார்ந்து சாப்பிடுறோம்னு சொல்லி சொன்னால் சாப்பாடுகள் அடிக்கடி அங்கேயும் இங்கேயும் கை போகும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் என்ன நமக்கு தேவையாத நமக்கு பக்கத்துல எடுத்து வச்சு சாப்பிடுறோம். சிலர் சகன்ல உட்கார்ந்து நடுவுல கோழி இருக்கும், அதைத்தான் எல்லாரும் பார்க்கிறோம். அதுல எப்படி எடுக்கலாம்? உங்களுக்கு அவ்வளவுக்கு நமக்கு தேவை இருக்குமா, அதை பிச்சை எடுத்து பக்கத்துல வச்சுக்கொள்றது நல்ல. சாப்பாட்டுல கையை அங்க இங்க கொண்டு போக வேணாம்னாங்க ரசூலுல்லாஹ்.
சாப்பாட்டுல பிச்சு ஒரு பக்கத்துல எடுத்து வச்சுக்கோன்னா ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் ரெடி. சாப்பிட தொடங்குறதுக்கு முன்னாலே அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிட வேண்டியது இல்லையா? பிளேட்ல போட்டு சாப்பிடுங்க. மற்றவங்களுக்கு அருவருப்பாக இருக்கல, நமக்கும் கஷ்டமா இருக்குன்னா பிளேட்ல போட்டு சாப்பிட வேண்டியது. சாப்பிடுற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சாப்பிட்டு முடித்ததன் பின்னால் கைகளை அவசரமாக துடைத்து விட வேண்டாம், தட்டுகளை துடைத்து விட வேண்டாம். சாப்பாட்டுல ஒரு இடத்துல பரக்கத்து இருக்குதுன்னா, ஒரு இடத்துல பரக்கத்தி, நம்ம சமூகத்துல இதை கடைசி வாயில பரக்கத்திக்குன்னு ஆக்கி வச்சுட்டாங்க. அதனால எல்லா வாயையும் கொட்டி போட்டு கடைசி வாயை மட்டும் பிள்ளைகள் சாப்பிடும். பார்த்திருப்பீங்க, கடைசி வாயில பரக்கத்திரி, கடைசி வாயில எல்லாம் பரக்கத்திரிக்குது, ஒரு இடத்துல பரக்கத்திரிக்குது. அது எந்த இடம் என்று நமக்கு தெரிய அல்ல மறைச்சு வச்சிருக்கிறோம். அதனால நீங்க சாப்பிட்டு முடித்ததன் பின்னால் அவசரமாக கைகளை தொடச்சிடாதீங்க, உங்களோட சாப்பாட்டு தட்டை தொடச்சிடாதீங்க. விரல்களை நல்ல வாய்க்குள்ள போட்டு அந்த சாப்பாட்டையும் உள்ளெடுத்துக் கொள்ளணும். அதே நேரம் தட்டையும் முழுமையாக தொடச்சி நாங்க சாப்பிடுவோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்து சாப்பாட்டு முறை. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி சாப்பாட்டுடைய முடிவை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வோம். இந்த முறையில நாங்கள் சாப்பிட்டால் இந்த சாப்பாட்டு முறை அழகு. இது அல்லாத எந்த முறையை நாங்கள் செலக்ட் பண்ணினாலும் அந்த முறை சாப்பாட்டுக்கான ஒரு ஒழுங்கான ஒரு முறை அல்ல. எனவே இந்த அழகான முறையை யாரு செலக்ட் பண்றா என்று பார்க்கிறதுக்கு தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறானா. அப்ப அங்க அப்படி சொல்லலையே, அந்த வசனத்துல என்ன சொல்றான்ல, அடிமைகளாக வாழ்வதற்காகத்தான் உங்களை படைத்தேன் என்று சொல்றேன். இந்த வசனத்துல அழகான செயலை செய்வதை யார் என்பதை பார்ப்பதற்காகத்தான் உங்களை படைத்தேன் என்று சொல்றேன். ரெண்டு மணில இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குதா? வழங்குது உங்களுக்கு வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்ல, ரெண்டு ஒன்றுதான். நாங்கள் அந்த அழகானதை யாரு சொல்லி தந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தது. அல்லாஹ் தூதருக்கு யாரு சொல்லி கொடுத்தது? அல்லாஹ் சொல்லி கொடுத்தார். அல்லாஹ் போட்ட கட்டளை, அதை நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தார்கள். அதை அப்படியே எடுத்து நடந்தோம் என்று சொன்னால் அழகானதையும் செய்தோம், அல்லாஹ்வுக்கு அடிமையாகவும் இருந்தோம். அவ்வளவுதான். நேரடி அல்லாஹ்வுக்கு அடிமைதான். அல்லாஹ் கட்டளை இட்டதை எந்த கேள்வியும் கேட்காமல் செய்வதற்கு பேர் தான் அடிமை. சிலர் அல்லாஹ் தஆலா சொல்றதை செய்யறதுக்கு விருப்பம், ஆனா எவிடன்ஸ் தேவை சிலருக்கு செய்யறதுக்கும். ஏன் நாங்கள் ஏன் அதை செய்ய வேண்டும்? காரணம் சொல்லுங்க. சரிதானே? உதாரணத்துக்கு ஆண்கள் கரண்டைக்கு மேல உடுக்கணும் வைங்களேன். என்ன காரணம்? ஏன் நாங்க கரண்டைக்கு மேல உடுக்கணும்? காரணம் சொன்னால் தான் அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறார். சிலருக்கு தாடி வளர்க்க மாட்டாங்க. ஏன் தாடி வளர்க்கும்? தாடி வளர்க்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளை இருக்குது, ஒரு ரீசன். அதுக்கு பின்னால என்ன இருக்குது, என்ன காரணம், என்னத்துக்காக வேண்டி தாடி வளர்க்க சொல்லி அதுக்கு ரீசன் தேவை. அந்த ரீசன் இல்லாம வளர்க்க மாட்டாங்க. ஒரு சிலர் இப்ப ரீசெண்டா நிறைய பேர் தாடி வளர்க்க தொடங்கி இருக்கிறாங்க. என்ன ரீசன் சொன்னா, புதிய ஆய்வுகள் வெளியே வந்திருக்கு. புதிய ஆய்வு அல்லது யோசிக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான். பொதுவாகவே எங்களோட உடம்புல 5 புலனங்கங்கள் இருக்குதானே? 5 புலனங்கங்கள் என்று சொல்லுவாங்க. வெளியில இருக்கிற தகவலை நம்ம உடம்புக்குள்ள கொண்டு போகக்கூடிய 5 சென்சரி ஆர்கன்ஸ், 5 புலனங்கங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த 5 புலனங்கங்களும் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு இருக்குமா இருந்தால் அது முகம், இந்த தலை. 5 அங்கம் இருக்கு. சரிதானே? கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, நாக்கு இருக்குது, தோலும் இங்க இருக்குது. மற்ற இடங்கள்ல தோல் மட்டும்தான் இருக்கு. சரி, அப்ப 5 புலனங்கங்களும் இருக்கிற ஒரு பகுதி இதனால கூடுதலான நரம்பு முடிவிடங்கள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பகுதி தான் இந்த முகத்துடைய இந்த பகுதி. அப்படித்தானே போகணும். இங்க மூளையில இருந்து காதுக்கு போகணும்னு இதெல்லாம் கிராஸ் பண்ணிக்கிட்டு தானே போகணும். கண்ணுக்கு போகணும்னு இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணணுமே. அப்ப இந்த ஏரியாவில் அது சம்பந்தமான நரம்பு முடிவிடங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அந்த நரம்பு முடிவிடங்கள் நிறைய இருக்கிறதுனால அந்த இடத்துல கத்தியால சவரம் செய்யற நேரம், கத்தியால நேரடியாக சவரம் செய்தால் அந்த சவரம் செய்யற நேரத்தில் அதுல டேமேஜஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண் பார்வைகள் குறையிறது, காது கேட்கிற தன்மைகள் குறையிறது, இந்த டேஸ்டுடைய ரிசெப்டர்ஸ் இல்லாம போற, அந்த ரிசெப்ஷன்ஸ் இல்லாம போற, இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறதாக ஆய்வுகளுடைய முடிவுகள் வந்திருக்கு. இப்ப நிறைய ஆம்பளைகள் தாடி வளர்க்கு கேட்டா சொல்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா என்ன சுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா தாடி வளர்க்கு. இப்பதான் அந்த சுன்னாவை ஏற்றுக்கொள்ளுது மனசு. ஏன் ரீசன் இப்பதானே தெரிய வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு முடிச்சோன்னு விரல்களை சூப்பிக்கொள்ள சொன்னாங்க தானே. இந்த விரல்களை சூப்பிக்கொள்றது நிறைய பேர் வெக்கம், விரல்களை சூப்பிக்கொள்றல. சரிதானே? இந்த விரல்களை 4 பேருக்கு முன்னால வாயில போட்டு கிளீன் பண்றது ஒரு வித்தியாசமாக இருக்கு என்று நிறைய பேர் அது செய்யறது இல்லை. ஆனால் யாருக்கும் அப்படி காட்டிக்கிட்டு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. கையால மறைச்சு கொண்டும் சுண்ணாவை நடைமுறைப்படுத்தலாம். எந்த பிழையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அழகா சுண்ணாவை நடைமுறைப்படுத்தலாம்.
ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில் ஒரு கூச்சல். ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்களோ தெரியாங்கிற கேள்வி நிறைய பேர்ட்டே இருக்குது. ஆனால் அது கூட இன்னைக்கு விஞ்ஞானத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் சாப்பிடுகின்ற நேரம், சாப்பாட்டுல சாப்பாடை நாங்கள் தொட்டு சாப்பிடுறதுக்கு இது பண்ற நேரத்துல நம்முடைய மூளையுடைய தூண்டலாக இந்த கைகள்ல, இந்த உள்ளங்கையில் இருக்கக்கூடிய இந்த தோள்கள்ல ஒரு வகையான ஒரு அமைனோ அமிலம் வெளிப்படும். கிட்டத்தட்ட ஒரு நொதியம் என்று வச்சுக்கோங்க, ஒரு வகையான நொதியம். இந்த நொதியத்துல தன்மை நம்முடைய சாப்பாட்டுட செரிமானம், டைஜஷன், சமிபாடு இருக்குது, அதுக்கு அது உதவியாக இருக்கு. அது உதவி செய்யக்கூடிய ஒரு நொதியம் இந்த இடத்துல இருக்கு. சாப்பிட்டு முடித்ததன் பின்னால அந்த நொதியத்தை நாங்க உள்ளுக்கு அனுப்பி கொடுக்கிறது நம்முடைய செரிமானத்துக்கு சிறந்தது என்று இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது. அப்படி ஒண்ணு இருக்கிறது நமக்கு தெரியும், மிச்ச காலமாவே தெரிய ஒரு விஷயம். அதனால சாப்பிட நேரம் யாருக்கு இல்ல இது மேல இன்னைக்கு சாப்பிடலாம், மற்ற பகுதியை கைப்படாம வைக்கோங்க. கைப்பற்றின சரி கெட்டு டைஜஷன்ன்றதான். டைஜஸ்ட் ஆயிட்டு சொல்லி சொன்னா சாப்பாடு அதில் இயல்புடைய தன்மையை மாற்றி வேற ஒரு நிலைமைக்கு போயிடும். அதனாலதான் வாந்தி எடுத்து அது கொஞ்சம் துர்வாடை வீசக்கூடியதாக இருக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ள உள்ள சரிமானத்துக்குரிய அந்த நொதியங்கள், அந்த அமிலங்கள் எல்லாம் சேர்ந்ததன் பின்னால் அதுல தன்மை மாறிடும். அதே மாதிரி இந்த கையில இருந்து வரக்கூடிய அந்த அந்த நொதியம் அதுல பட்டுட்டு தன்மை மாறிடும். அப்ப கொஞ்சம் நாட்டம் எடுக்கும், சாப்பிடல இன்னொரு. அதனால கைப்படாம வைங்கோன்னு சொல்லுவோம். அப்படி ஒரு ஐட்டம் இருக்குது கையில். இன்னைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு. இப்ப விரல்களை சூப்பிக் கொள்றதன் மூலமாக அதுவும் உள்ளுக்கு போகும், அப்ப டைஜஷன் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்மளாக்கள் இப்ப என்ன செய்யறது? ஏன் ரீசன் தெரியுமே, விளைஞ்சா இப்ப ரீசன் தெரியும். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன பரக்கத் இதாத்தான் இருக்கும்னு நிறைய பேர் விரல்களை நல்லா கிளீன் பண்ணி கொள்றாங்க. அப்ப ரீசன் தெரிஞ்சு அதற்கு பின்னால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு பேர் அடிமைத்தனம். அது அடிமைத்தனம் அல்ல. அடிமைத்தனம் என்றது தெரியுமா? சமிஅனா வ அத்அனா, செவியற்றோம், கட்டுப்பட்டு. இரண்டாவதுக்கு இடம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்ப சரியாத்தை செஞ்சுட்டு போயிடும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வோட வார்த்தையை நம்பினா பாருங்க, அந்த மாதிரி நம்பணும். நம்ம சொன்னாங்க என்று சொன்ன இரண்டாவது வார்த்தை பேசாமல நடைமுறைப்படும். நடைமுறைப்படுத்திட்டு போற ரீசன் செஞ்சா அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஐந்து போட்டு பிரச்சனை கிடையாது. அந்த ரீசனுக்காக நான் நடைமுறைப்படுத்த மாட்டேன். கொசு சாப்பாட்டுல விழுந்தா கீழே கொசு விழுந்தா என்ன செய்யணும்? என்னமா செய்யணும்? கொசு தூக்கி போட்டுட்டு சாப்பிடணுமா? கொசு கொசு விழுந்ததே நிறைய பேருக்கு இருக்கு. அதை உள்ளுக்கு வர தள்ளிட்டு வெளியில எடுத்து போட்டு விட்டு சாப்பிடுறங்கிற மாதிரி ஒரு அறுபது அது எப்படியுமே இல்லை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷங்களுக்கு முன்னாடி சொன்னது என்ன? கொசு உண்டா அதை உள்ள நீங்க அமிழ்த்திட்டு வெளியில எடுத்து வீசுங்க. ஒரு இறக்கையில் அதுல நோயும் அதற்கான நிவாரணம் மறு இறக்கையிலையும் இருக்குதுண்டா. சரிதானே? இது ரசூலுல்லாஹ் ரீசனோட சொன்னதுதான். ஆனா விஞ்ஞானம் நிரூபிச்சது கிட்டத்துல சும்மா சொன்னதுன்னு எடுத்துக்கலாம். சரிதானே? ரசூலுல்லாஹ் சொன்னதுக்காக அதை செய்கின்றவர்கள் அதை செய்தார்கள். சரி, ஆனால் சிலர் என்ன செஞ்சாங்க? டீயோட கொட்டி விட்டாங்க. ஏன்? அது ப்ரூஃப், எவிடன்ஸ் சரியாக இல்லை. ஆனா இப்ப யாரும் பயம் இல்லாமல் உள்ளுக்கு அனுப்பலாம். ஏன்னா அதற்குரிய நோய் காரணிகள் என்னங்கிறது பேரோட இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த நோய் காரணிக்குரிய நிவாரணமாக மத்தரக்கையில் இருக்கக்கூடிய அம்சம் என்ன, அந்த ரசாயன பதார்த்தம் என்ன என்பதை பேரோட இன்னைக்கு பேர் வச்சு கண்டுபிடிச்சாச்சு. அதோட ரசாயன கட்டமைப்புகள் எப்படி இருக்கும், அது எப்படி இந்த நோய் காரணிகளை இல்லாம பண்ணது என்கிற சகல விஷயங்களை கண்டுபிடித்து இன்னைக்கு ஆய்வுகள் வெளியாக இருக்கு. இப்ப கொஞ்சம் நம்பிக்கை அதிகம். இப்ப உள்ளுக்கு அனுப்பி வெளியெடுக்கிறோம். அடிமைத்தனமா? இது அடிமைத்தனம். சொன்னதை அப்படியே நடைமுறைப்படுத்தணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு இப்படித்தான் ஆடை அமைய வேண்டும் என்று சொன்னார்கள் என்றால் சமிஅனா வ அத்அனா. ஏன்? இது எங்களுக்கு சரி வருமா? இதோட யூனிவர்சிட்டிக்கு போகலுமா? இதோட டியூஷன் கிளாஸஸ் போகலுமா? இப்படி ஆடை அணிஞ்சா கைய கால தூக்க இயலுமா? ஒரு வேலையை செய்யலுமா? நமக்கு ஒரு இடத்துல போய் இந்த மாதிரியான ஒபிஷியல் ஒர்க்குகள் செய்யறதுக்கு நமக்கு இயல்மா இருக்குமா? இது எந்த ஆர்குமெண்ட்ஸுக்கும் இடம் கிடையாது. ஒரு பேச்சும் பேசப்படாது. அடிமைகளாக இருந்தார். இப்படித்தான் அணிய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை கொண்டு நமக்கு கட்டளையிட்டு விட்டார்கள் என்று சொன்னார். அடுத்த நிமிஷம் அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர கேள்வி கேட்கக்கூடியவர்களாக அடிமைகள் இருக்கக்கூடாது. எந்த விஷயமாக இருந்தால்
நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதிலே அழகான பக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்து விட்டு போய்விட்டார்கள். அதே நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு கேள்வி கேட்காமல் நாங்கள் செய்வோமாக இருந்தால் நம்முடைய அடிமைத்தனத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டோம், நம்முடைய காரியங்களை டிசிப்ளினாக அழகாக மாற்றிக்கொள்வோம். தூங்குறதுக்கு முன்னாடி இப்படித்தான் தூங்கணும்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்களா இல்லையா? இந்த மார்க்கம் எவ்வளவு சம்பூர்ணமான அழகான மார்க்கம் என்றா, ஒரு பொம்பளை இஸ்லாத்துக்கு வர, பெண் இஸ்லாத்துக்கு வர, அந்த பெண்ணிடத்துல கேட்கப்படுது நீங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? அந்த பெண் தன்னுடைய பேக்ல இருந்து ஒரு புத்தகத்தை வெளியில எடுத்து காட்டுறார். இந்த புத்தகத்தாலதான் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன். என்ன புத்தகம் என்றால் துஆக்களின் தொகுப்பு. நம்மட வீடுகளை காஞ்சி காஞ்சி கிடக்குங்க, அதே துஆக்களின் தொகுப்பு. சந்தர்ப்ப துஆக்கள் ஓதுவோமே, ஹிஸ்னுல் முஸ்லிம் அப்படியெல்லாம் புத்தகங்கள் இருக்குமே வீட்டுல, இந்த புத்தகம் தான் நம்ம இஸ்லாத்துக்கு எடுக்கு. ஏன் எப்படி இந்த புத்தகம் உங்களை இஸ்லாத்துக்கு எடுத்துச்சுன்னு கேட்டா அவ சொல்றா, அந்த புத்தகத்தை திறந்து அதுல உள்ள தலைப்புகளை, உள்ளுக்குள்ள உள்ளடக்கங்கள் கூட அல்ல, தலைப்புகளை வாசிச்சேன். தூங்க முன்னால ஒரு துவா, தூங்கி கொண்டிருக்கிற நேரம் பயந்து எழும்பினா ஒரு துவா, தூங்கி கொண்டிருக்கிற நேரம் இடையில முழிப்பு வந்தா ஒரு துவா, தூங்கி எழும்பினதன் பின்னால ஒரு துவா. சரி, வீட்டை விட்டு வெளியேறும் போது எப்படி போகணும், வீட்டுக்குள்ள நுழையும் போது எப்படி நுழையணும், தண்ணி குடிக்கிற நேரம் எப்படி குடிக்கணும், தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கு பிறகு என்ன செய்யணும், பால் குடிக்கிற நேரம் எப்படி குடிக்கணும், பால் குடிச்சு முடிச்சதுக்கு பிறகு என்ன, சாப்பிடுற நேரம் எப்படி சாப்பிடணும், சாப்பிட்டு முடிச்சது பின்னால என்ன, ஆடை அணிகிற நேரம் எப்படி அணியணும், ஆடை அணிந்தால் அந்த ஆடையை பார்க்கிற நேரத்தை என்ன எப்படி நடந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஒரு மனிதன் காலையில எழுப்பினதுல இருந்து இரவுல தூங்க போகும் வரையில அவன் செய்யக்கூடிய சகல காரியங்களும் இப்படி 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 செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். அதுதானே சரியான மார்க்கமாக இருக்கிறது. மார்க்கம் என்றாலே இந்த வழிகாட்டல் தானே. அந்த வழிகாட்டலை நான் இருந்த மதம் எனக்கு சம்பூர்ணமாக காட்டவில்லை, இந்த இஸ்லாம் எனக்கு அதை சம்பூர்ணமாக காட்டியது. நான் வந்து விட்டேன் இஸ்லாத்துக்கு, இப்போ இஸ்லாத்தை படிக்க போறேன். அவ இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால் அவ செலக்ட் பண்ணி கொண்டது ஒரு சம்பூர்ணமான வாழ்க்கை வழிகாட்டல், சம்பூர்ணமான வாழ்க்கை நெறி என்று சொல்லி இந்த சம்பூர்ணமான வாழ்க்கை நெறியை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டார். இஸ்லாத்துல எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் தஆலா பதில் வைத்திருக்கிறார். எல்லா சந்தேகங்களும் எந்த காலத்திலே கேட்கப்பட்டால், அது நவீன யுகமாக இருக்கட்டும், ஆரம்ப கால கட்டங்களாக இருக்கட்டும், எந்த கட்டத்துல என்ன ஒரு கேள்வி கேட்டாலும் இஸ்லாத்திலே அதுக்கு பதில் இருக்கு. பதிலை வைத்துத்தான் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு மார்க்க அறிஞர் வந்து ஒரு வகுப்புல ஒரு பயான்ல, ஒரு நான் முஸ்லிம் செஞ்ச ஒரு பயான்ல வந்து அவர் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்திலே குர்ஆனை காட்டி குர்ஆனில எல்லாவற்றுக்கும் பதில் இருக்கின்றார். அப்போ ஒரு கிண்டலாக எழுப்பி ஒரு கேள்வி கேட்டுக்கிறார், எல்லாம் பதில் மார்க்க அறிஞர் சொல்லிக்கிறான் ஓம் என்று சொல்லி திருப்பி கேட்டுக்கிறாரு, குர்ஆன்ல எல்லாத்துக்கும் பதில் இருக்கும் என்று நீங்க சொல்றது உண்மையாக இருந்தால் ஒரு மரக்கறியில பேரை சொல்லி இப்ப அது என்ன விலை போகுதுன்னு குர்ஆன்ல பார்த்து சொல்லுங்கன்ற கிண்டலான ஒரு கேள்வி. என்ன அப்படித்தானே சொன்னாரு, எல்லாத்துக்கும் பதில் இருக்கின்றாரு, எல்லாத்துக்கும் பதில் இருக்குதுன்னு சொன்னார். இந்த பொருள் இப்ப எவ்வளவு விலை போகுதுன்னு பார்த்து சொல்லுங்க. அவர் ஒரு நல்ல மார்க்கறிஞர், அவருக்கு கொஞ்சம் மார்க்கத்தை கூட தெரியும்ன்றதுனால அவர் ஒரு பதில் சொன்னார், அதுவும் குர்ஆன்ல இருக்குது. இவர் ஷொக்காய் கேட்கிறாரு, எவ்வளவு விலைங்கிறது குர்ஆன்ல இருக்குது, இப்ப கரண்ட் விலை ஆக்களை எவ்வளவு போகுது தெரிவிக்கிறதுக்குமே இப்ப விலைங்கிறது மார்க்கத்துல குர்ஆன்ல இருக்குதான்னு கேட்கிறாரு. ஓ இருக்குதுன்ற அப்ப கேட்கிற எங்க இது காட்டுங்க. அப்ப ஒரு குர்ஆன் வசனம் ஓதி காண்பிக்கிறார், ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் தெரியாததை தெரிந்தவர்களிடம் போய் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஒரு வசனம் சொல்றார். ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாத அம்சங்களே தெரிந்த மக்களிடத்துல போய் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அவர் அந்த மனிதத்தை கேட்கிறார், உங்களுக்கு கத்தரிக்காய் வேலை தெரியுமா? தெரியான்றது. மார்க்கெட்ல தெரிஞ்சவன் இருக்கிறான், குர்ஆனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் அவரிடத்திலே போய் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சரியான அதுக்கும் பதில் இருக்கு. கிண்டலாக கேள்வி கேட்டால் கிண்டலாகவே பதிலும் இருக்கு. குர்ஆனை பொறுத்த மட்டில் அல்லாஹ் தஆலா அப்படித்தான் வடிவமைத்திருக்கிறார். மனிதனுடைய வாழ்க்கை சம்பூர்ணமாக வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டியாக தன் குர்ஆனை ஏற்படுத்தினார். அதனால்தான் அல்லாஹ் தஆலா சொன்னான், என் புறத்திலிருந்து உங்களுக்கு அந்த நேர்வழி வரும், அந்த நேர்வழியை நீங்க பின்பற்றுங்க, உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மனிதன் எதிர்பார்க்கக்கூடிய அடிப்படை அதுதான் சகோதரிகளை. வேற எதையுமே நம்முடைய வாழ்க்கை நம்ம எதிர்பார்க்கிறோம். எவ்வளவு மாட மாளிகள் சொத்து செல்வங்கள் இருந்தாலும் அந்த செல்வங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிம்மதியாக அனுபவிப்பதற்கு கிடைக்கவில்லை என்று வைங்களேன், அந்த சொத்து இருந்ததுலையும் பிரயோசனம் கிடையாது. நான் நிறைய கண்டிருக்கிறேன், இன்றைக்கு கூட கண்டேன். ஒரு சில மக்கள் இருக்கிறார்கள், நல்ல வருமானம்,
நல்ல சம்பாத்தியம், நிறைய அல்லாஹு தஆலா குறைத்து கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு நலவானது, அல்லாஹு தஆலா என்னதான் நிறைவாக அந்த மனிதர்களுக்கு கொடுத்தாலும் அந்த நிறைவுகளுக்கு மத்தியிலே குறையை ஏற்படுத்தி வைப்பார். ஒரு சகோதரன் சந்தித்தேன். அந்த நல்ல மனிதர், நல்ல செல்வ செழிப்புள்ள ஒரு மனிதர், நல்ல வருமானம், நல்ல செல்ல செழிப்பு, நல்ல வியாபாரம், நல்ல அழகான முறையில் வாழக்கூடிய நல்ல செல்வ செழிப்புள்ள மனிதர். அவருக்கு 3 பிள்ளைகள். அந்த 3 பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய செயல்களை அவர்களுக்கே செய்ய முடியாத நோய்க்கு உட்பட்ட பிள்ளை. ஓட்டிசம் என்று சொல்லுவார்களே, இந்த ஓட்டிசம் அதுகள் மூலமாக பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகளுடைய நிலைமை அல்லாஹு தஆலா ஒன்றை கொடுத்தான், ஒன்றை எடுத்தான். ஆனால் அவர் கொஞ்சம் அவர் நோமலா தான் இருக்கிறார். ஏன் அவர் நோமலா இருக்கிறார் என்றால் அந்த விடயத்திலே நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், அதை எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது குர்ஆன்ல. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நாங்கள் சரியாக ஃபாலோ பண்ணினா நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. இன்றைக்கு கூட ஒருவருடைய வீட்டுக்கு நான் போய்விட்டு வந்தேன். வருகின்ற நேரத்திலே அந்த சகோதரர் நல்ல செல்வ செழிப்பா வாழ்கிறார். ஆனால் வீட்டுக்குள்ளே யாரோ ஒரு மனநலம் குன்றிய ஒரு பிள்ளை உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த பிள்ளை சத்தம் போட்டுக்கொண்டே இருக்குது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா. அதை கூட அவர் சந்தோஷமாக பொறுப்பேற்று அதை நல்ல முறையில் எடுத்துக்கொண்டு போகிறார். இதற்கெல்லாம் வழிகாட்டல் எங்க இருந்து? இந்த மார்க்கத்தில் இருந்து. இந்த மார்க்கத்தை நாங்கள் சரியாக பின்பற்றினோமாக இருந்தால் நாங்களும் நிம்மதியாக வாழலாம். குறைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், வறுமை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா மனதில் நிம்மதி இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதரை விட கஷ்டப்பட்ட மக்களை நம்ம எல்லாம். சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்காது சகோதரிகள். வீட்டுக்கு வந்து மனைவி இடத்துல கேட்பார்கள், சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குதான்னு. ரொட்டி துண்டு தான் இருக்குது என்று சொல்லுவார். தாங்கன்னு கேட்பாரு. அந்த ரொட்டி துண்டு கூட நினைச்சு கொள்ள கூடாது டெய்லி சாப்பிடுற ரொட்டி இல்லை. சாப்பிட்டாலும் அப்படி ஒரு ரொட்டி துண்டை கூட 2 மாசம் ஒருக்கத்துல சொல்லுவாங்க சாப்பிடுறது. அப்படி கிடைத்த ஒரு ரொட்டி துண்டை எடுத்து வைத்துக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இதை தொட்டு சாப்பிடுறதுக்கு. அது அந்த ரொட்டியை கூட எப்படி செய்வார்கள், கோதுமையை எடுத்து தட்டி அரைச்சி அதனுடைய தவிடுகளை நீக்க மாட்டாங்க. நீக்கினா அந்த ஒளியும் குறைஞ்சிடும் என்றதுனால தவிட்டோடையே சேர்த்து குழப்பாங்க. ஃபுல் கிரெயின் மொத்தமாக இந்த தவிட்டோடையே சேர்த்து குழைச்சி அதை ரொட்டியாக தட்டி சாப்பிடல சரியான கஷ்டம், ரஃபா இருக்கும் அந்த ரொட்டி. அந்த ரொட்டியை எடுத்து கையிலே வைத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்களா, இதை தொட்டு சாப்பிடறதுக்கு ஏதாவது ஆணம் இருக்குதான்? ஒரு நாள் ஆயிஷா நாயகி சொல்லுகின்றார்கள், வீட்டுல ஆணம் எல்லாம் ஒன்றும் இல்ல, வினாகிரி மட்டும் இருக்குது என்று சொல்லி. ரசூலுல்லாஹ் அதை வெறுமின சாப்பிடுறதுக்கு கஷ்டம் என்றதுனால அந்த வினாகிரியை தாங்கோன்னு வினாகிரி கொண்டு வந்து வைக்கப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்குள்ள வினாகிரிக்கு உள்ளுக்கு போட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு யாரும் அதை சொல்ல மாட்டார்கள். ஆனால் சொல்லி தன்னுடைய உள்ளத்தை தேர்த்தி கொண்டார்கள், வினாகிரி கூட நல்ல ஆனந்தான், வினாகிரி கூட நல்ல ஆனந்தான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டார். சாப்பிடுவதற்கு வழி இல்லை, தூங்குவதற்கு இடம் இல்லை, தங்குவதற்கு ஒழுங்கான வீடு இல்லை, மாளிகையில் அல்லாஹ்வுடைய தூதர் வாழல்ல. தூங்கி எழுப்பினாங்கன்னு சொன்னா ஈச்ச மரத்தில் அந்த ஓலையால வேயப்பட்ட அந்த பாயுடைய அந்த அச்சுகள் எல்லாம் முதுகுல நிற்கும். அந்த மாதிரி தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. ஆனால் என்றைக்குமே கலங்கினது கிடையாது, சஞ்சலப்பட்டது கிடையாது, சிரிச்ச முகத்தோடையே வாழ்ந்த ஒரு மனிதர் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி சொல்ற நேரத்தில் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சபையில இருந்து மக்களை பார்த்து சிரித்தால் மக்களை பார்த்து பேசிவிட்டு போவார்கள். அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தங்களுக்குள்ளே சண்டை பிடிச்சு கொள்வாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பார்த்து தான் சிரிச்சாங்க, என்ன பார்த்து தான் சிரிச்சாங்க, அவங்களுக்குள்ள சண்டை வரும். ஏன்னு சொன்னா எல்லாரையும் பார்த்து சிரிப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பயுமே மலர்ந்த முகத்தோட தான் இருப்பாங்க, சிரிச்ச முகத்தோட தான் இருப்பாங்க. என்றைக்கும் அல்லாஹ் அந்த வாழ்க்கையை நினைச்சு கவலைப்பட்டது கிடையாது. அந்த வாழ்க்கையில இருக்கிற குறைகளை குறையாக நினைத்தது கிடையாது. கடைசி நேரத்திலே கூட நாங்கள் எல்லாம் அனுபவிக்க இருக்கின்ற சக்கராத்துடைய 2 மடங்கு அல்லாஹ் கொடுத்து சோதிச்சார். அந்த நேரத்திலும் சொன்னார்கள், மக்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அனுபவிக்கின்ற அந்த வேதனையில 2 மடங்கை நான் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார்கள். சொல்லிட்டும் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னென்றால், நீங்கள் மரணிக்கிற நேரம் அல்லாஹ்வின் மீது கெட்டெண்ணம் கொண்டவர்களாக மரணித்து விட வேண்டாம். அவ்வளவு வேதனைகள் அனுபவிச்சு கொண்டோம், அல்லாஹ்வின் மீது கெட்டெண்ணம் கொண்டவர்களாக நீங்கள் மரணித்து விட வேண்டாம். கடைசி வரைக்கும் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாகவே வாழ்ந்து மரணியுங்கள் என்று நமக்கு எல்லாம் சொல்லி தந்துட்டு போனாங்க. அப்ப இந்த மாதிரி வாழ்ந்து காட்டின நபி அவ்வளவு நிம்மதியாக சந்தோஷமாக இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போனது எதை கொண்டு? இந்த வழிகாட்டல்களை கொண்டு. அல்லாஹ்வுடைய
தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சர்டிபிகேட் கொடுக்கிறார், இன்னக லஅலா குலுகின் அதீம், நீங்கள் மகத்தான நல்ல பண்புகள் மீது இருக்கிறீர்கள் நபியே என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருக்கிறது முன்மாதிரி, அங்கே இருக்குது அழகான நடைமுறை. அவர்கள் எதை கட்டளையிட்டார்களோ அதை கேள்வி கேட்காம நடைமுறை. எந்த நவீன யுகத்துல எவ்வளவு கேள்வி யுகத்துல எவ்வளவு அறிஞர் யுகத்துல எவ்வளவு கடுபுள்ள உலகமா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கட்டளை கேள்வி கேட்காம தான் நடைமுறைப்படுத்த வேண்டும். அது மனதுக்கு பிடித்தாலும் நடைமுறைப்படுத்த வேண்டும், பிடிக்கவில்லை என்றது போன்று இருந்தாலும் நடைமுறைப்படுத்த வேண்டும், புத்திக்கு ஏற்றாலும் நடைமுறைப்படுத்த வேண்டும். எனக்கு புத்திக்கு என்னன்றது விளங்குதில்லை என்றாலும் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏன்னா நமக்கு லிமிடெட் எடிஷன் தான். நம்ம எல்லாம் மொத்தமாக எல்லாத்தையும் அறிந்து கொள்கின்ற மனிதர்களாக அல்லாஹ் தஆலா படைக்கல. நமக்கு ஒரு லிமிட் வச்சிருக்கிறான். அந்த லிமிட்டுக்கு நமக்கு விளங்கல் அவ்வளவுதான், அந்த லிமிட்டுக்கு நமக்கு விரும்பல் அவ்வளவுதான். ஆனால் நிச்சயமாக இது எனக்கு விருப்பத்துக்குரியதாக எனக்கு உரியதாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு புள்ள மவுத்தாகுது, சின்ன புள்ள கையில தவண்டு கொண்டு நம்ம சந்தோஷமாக விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன புள்ள சிறிய வயதிலே மவுத்தாயிட்டு சொல்லி சொன்னார். கவலையா இல்லையா? நமக்கு எல்லாம் எவ்வளவு வேதனையாக இருக்கும். அந்த வேதனையை கூட நலவாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு அல்லாஹ் தஆலா சொல்லி தந்தார். அப்படி ஒரு குழந்தை மரணிக்குமாக இருந்தால், அல்லது 2 குழந்தை மரணிக்குமாக இருந்தால், அல்லது 3 குழந்தைகள் மரணிக்குமாக இருந்தால், நாளை மறுமையிலே அந்த பெற்றாரை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய கேடயமாக அந்த பிள்ளைகள் வரும். எப்ப அந்த பெற்றார்கள் அந்த விடயத்தை பொருந்தி பொறுமையாக இருந்தார். இழப்புகளை கூட நலவாக மாற்றக்கூடிய மார்க்கம், இழப்புகளை கூட கஷ்டங்களை கூட நலவாக சொல்லித் தரக்கூடிய மார்க்கம், பொறுமையாக இருப்பதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கம். அவ்வளவு அழகான ஒரு மார்க்கத்தில் நம்ம எல்லாரும் இருந்து கொண்டு ஏனைய கலாச்சாரங்களுடைய இறக்குமதியும் ஏனைய கலாச்சாரங்களுடைய தேவை நமக்கு கிடையாது. நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஆடை அணிய சொன்னார்கள், அந்த ஆடை அமைப்பு போதும். அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் கல்ச்சர் வேலை நம்ம கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஈரானியன் கல்ச்சர், யூரோப் கல்ச்சர், இந்த வெஸ்டர்ன் யுகத்தில் உள்ள கல்ச்சர்கள், இந்த மாதிரியான கல்ச்சர்களை கொண்டு வந்து இதற்குள்ளே திணித்து அதற்குள்ளே நம்முடைய ஆடை அமைப்பை வித்தியாசப்படுத்த வேண்டிய தேவை கிடையாது. இந்த முடிகளை கொண்டைகளை தூக்கி கட்டுறது, அரைகுறையாக ஹிஜாபுகளை அணிந்து கொள்றது, ஹிஜாபுடைய முழுமையான நோக்கத்தை நிறைவேற்றாத முறையில நம்முடைய ஹிஜாபுகள் அமைவது, இந்த மாதிரியான தேவை நமக்கு இல்ல. நம்ம நினைக்கிறோம் அந்த மாதிரியாக உடுக்கிறது லேட்டஸ்ட். அது லேட்டஸ்ட் அல்ல. அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருப்பதை விட்டு நம்முடைய மனோ இச்சைக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு முன்னுரிமை. அதிலிருந்து நாங்கள் வெளியே வந்து அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி உடுக்க சொன்னார்கள் அப்படி முழுமையாக நம்மை மறைக்கக்கூடிய ஆடைகளை நாங்கள் அணிய வேண்டும். முழுமையாக நம்முடைய மார்க்கத்தை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய அம்சங்களை அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த அம்சங்களை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டோமாக இருந்தால் நாங்கள் அழகை செலக்ட் பண்ணினோம், அடிமைகளாக வாழ்ந்தோம், நோக்கம் நிறைவேறியாச்சு. வாக்கு தந்தது யாரு? என்ன தாரன்னு சொல்லி? சொர்க்கத்தை தாரன்னு சொல்லி. சரியா? நீங்க நோக்கத்தை நிறைவேற்றுங்க, நான் உங்களுக்கு சொர்க்கத்தை தாரேன் என்ற வாக்குறுதி யாரு சொன்ன வாக்குறுதி? அல்லாஹ் சொன்ன வாக்குறுதி. ஒரு காலமும் அல்லாஹ் வாக்கு மீற மாட்டான். நாங்கள் அதை கேட்டது போன்று வாழ்ந்தோம் என்று சொல்லி சாதாரணமாக மகனோடு மகளோடு நம் பிள்ளைகளோடு பேசுகின்ற நேரத்தில் எப்படி பேச வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லி தந்தார், அந்த முறைகளை நாங்கள் கையாண்டால் நாங்கள் அடிமைகளாக இருக்கின்றோம் என்ற அந்த அடிமைத்தனத்தை எல்லாவற்றிலும் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஆக்கியருள் புரிய வேண்டும். அப்படி வாழ்ந்து நம்முடைய இலக்கை நோக்கி நம்முடைய பயணத்தை அமைத்துக் கொண்டு நம்முடைய பயணத்திலே எந்த இடத்திலும் இலக்கு தவறுகின்ற விதமாக நம்முடைய காரியங்களை ஆக்கிக் கொள்ளாமல் நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் இலக்குக்கு ஏற்ற மாதிரி மாற்றி நம்முடைய வாழ்க்கையை செப்பனிட்டுக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.